விடிகள் 17வது அதிகாரம் 11வது வசனம் 188வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் நான் எடுத்து வாசிக்கின்றேன். கேளுங்க, கவனமாக கேளுங்க. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேத வாக்கியங்களை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நற்குணசாலிகளாக இருக்க வேண்டும். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது எதுக்காக? நாம் எதற்காக வசனத்தை ஏற்றுக்கொள்கிறோம்? நற்குணசாலிகளாக இருப்பதற்காக. நாம் எதற்காக வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும்? நற்குணசாலிகளாக இருப்பதற்காக. எதற்காக? நல்ல குணம். ஆண்டவர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறது என்னது? நல்ல குணம். இந்த நல்ல குணத்தை பாருங்கள், அங்கே அந்த வசனத்தில் நல்லா கவனித்து பாருங்கள். முதல்ல அந்த வசனம் இப்படி ஆரம்பிக்குது, மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு. வசனத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளணுமா? கடமைக்காக. வேற வேலையே இல்லை அந்த பாஸ்டருக்கு. எப்போ பாரு பைபிளும் பாரு அப்படின்னு இல்லாதபடிக்கு வசனத்தை மனோவாஞ்சியாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? மனோவாஞ்ச. ஒன்று. இரண்டாவது பார்க்கிறோம், தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேத வாக்கியங்களை எப்படி ஆராய்ந்து பார்க்கணும்? ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை அப்படி இல்லை. ஆதி சபையில் இப்படி தான் செஞ்சுருக்காங்க. தினந்தோறும் ஐக்கியப்பட்டிருக்கிறார்கள். நம்ம வாரத்தில் ஒரு நாள் ஐக்கியப்படுறதுக்கே காலந்தாழ்ந்து வருகிறோம். வாரத்துக்கு ஒரு நாள் பைபிள் ஸ்டடிக்கே வரமாட்டேங்கிறோம். ஆனால் ஆதி சபையில் எப்படி இருந்திருக்கிறாங்க? அவங்க தினந்தோறும் டே பை டே தினந்தோறும் என்ன செஞ்சுருக்கிறாங்க? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால அவங்க என்னவா மாறி இருக்கிறாங்க அப்படின்னா நல்ல குணசாலிகளாக மாறி இருக்கிறாங்க. வசனம் அவங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து ஒரு பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா நல்ல குணசாலிகளாக மாற்றி இருக்கிறது. வசனம் அவங்களை எப்படி மாற்றி இருக்குது? நல்ல குணசாலிகளாக. நல்லா விளங்கி கொள்ளுங்க. நாம் நற்குணசாலிகளாக மாற வேண்டும். நாம் எப்படி மாறணும்? நற்குணசாலிகளாக மாற வேண்டும். அவன் தாவீது சொல்கிறான் பாருங்க, சங்கீதம் 51:15 சொல்கிறான், என் தாய் என்னை துர்க்குணத்தில் கர்ப்பந்தரித்தாள். அது அவனுடைய அனுபவம் மாத்திரமல்ல, நம்ம எல்லாருடைய அனுபவமே அதுதான். நம்ம எல்லாருடைய அனுபவமே இதுதான். துர்க்குணம் தான். நம்ம எல்லாரும் பிறக்கும் போதே துர்க்குணஸ்தர்கள் தான். ஆனால் தேவன் நம்மளை எப்படி மாற்ற விரும்புகிறார் தெரியுமா? நற்குணசாலிகளாக. நற்குணசாலிகளாக தேவன் நம்ம எப்படி மாற்ற விரும்புகிறாரு? நற்குணசாலிகளாக மாற்ற விரும்புகிறாரு. அதற்கு நாம் வேத வசனத்தின் மூலமாகத்தான் நாம் நற்குணசாலியாக மாற வேண்டும். வேத வசனம்தான். வேத வசனத்தை நம்முடைய இருதயத்திலே வைக்கும்போது அது நம்ம என்னவா மாற்றுகிறது என்றால் நல்ல குணசாலிகளாக மாற்றுகிறது. நீதிமொழிகள் 31:10 எடுத்து வாசிங்களேன். நீதிமொழிகள் 31:10. குணசாலியான ஸ்திரீ. ஆண்டவர் யாரை தேடுறாரு? குணசாலியான ஸ்திரியை தேடுகிறார் ஆண்டவர். குணசாலியான ஸ்திரியை தேடுறார் ஆண்டவர். அதுக்காக தான் இந்த பூமியில் இயேசு வந்தார். இயேசு இந்த பூமியை எதுக்காக வந்தார்? குணசாலியான ஸ்திரியை தேடி வந்தார். இயேசு இந்த உலகத்தில் எந்த ஸ்திரியை தேடி வந்தார்? குணசாலியான ஒரு ஸ்திரியை தேடி வந்தார். குணசாலியாகத்தான் ஏவாளை சிருஷ்டித்தார். ஆனால் அவள் தேவனுடைய வார்த்தையை மறந்துட்டு பிசாசுனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்த போது அவள் துர்க்குணசாலியாய் மாறி போனாள். அவள் எப்படி மாறி போனாள்? துர்க்குணசாலியாக மாறி போனாள். காரணம் என்ன? வேத வசனத்தை மனோவாஞ்சியை ஏற்றுக்கொண்டு தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்குறவங்களுக்கு பிசாசோட சத்தத்துக்கு செவி கொடுக்க என்ன இருக்காது? நேரம் இருக்காது. பிசாசை பார்க்கறதுக்கோ பிசாசோட சத்தத்துக்கு செவி கொடுக்கறதுக்கோ பிசாசு கூட போய் சம்பாதிக்கிறதுக்கு என்ன இருக்காது? நேரம் இருக்காது. இந்த அம்மா என்ன செஞ்சாங்க? பகலில் குளிர்ச்சியான வேலையில் இயேசு கூட பேசுகிறத விட்டுட்டு அவன் சர்ப்பத்தோடு பேசும்போது சம்பாதித்து அது என்னவா மாறிடுச்சு அப்படின்னா
துர்க்குணத்தை விதைக்கிறவனாய் இருக்கிறான். யாரவன்? அவன் யாரவன்? பிசாசு யாரு? துர்க்குணத்தை விதைக்கிறவன் அவன். இந்த அம்மாவை தேவன் சிருஷ்டிக்கும் போது எப்படி சிருஷ்டித்தார் தெரியுமா? வெளியேறப்பெற்ற ஒரு முத்து. அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ரொம்ப வெரி காஸ்ட்லியாக ரொம்ப வெளியேறப்பெற்ற முத்தை விட விலை உயர்ந்ததாக அவங்கள சிருஷ்டித்து வச்சுருந்தார் ஆண்டவர். ஆனால் இப்போ அவங்க என்னவா மாறிட்டாங்க அப்படின்னா, துர்க்குணசாலியாகவும் புருஷனை குறை சொல்லுகிறவங்களாகவும் சர்ப்பத்தை குறை சொல்லுகிறவர்களாகவும் சாபத்துக்கு ஏதுவானவர்களாக மாறி போகிறாங்க. பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு வேதனையான காரியம் பார்த்தீங்களா? அப்போ நம்ம இருக்கிற அந்த சூழ்நிலையில் நற்குணசாலிகளாக இருந்தோம் அப்படின்னா என்ன தெரியுமா செய்வோம்? நற்குணசாலிகளாக இருந்தோம் அப்படின்னா நம்மை சுற்றி இருக்கிறவர்களை நாம் குற்றப்படுத்த மாட்டோம். ஆதாம் ஏவாளை குற்றம் சொல்கிறாரு, ஏவாள் சாத்தானை குற்றம் சொல்கிறாரு. ஆண்டவர் பார்த்தாரு, நீ ஒவ்வொருத்தராக குறை சொல்லிட்டு இருக்கிறியா, குற்றம் சொல்லிட்டு இருக்கிறியா, போ வெளியே, ஏதேன் தோட்டத்தில் இருக்க, உனக்கு என்ன இல்லை, லாய்க்கு இல்லைன்னு துரத்தி விட்டார். பார்த்தீங்களா? அது காரணம் என்ன தெரியுமா? விலை உயர்ந்த முத்தை விட விலை உயர்ந்தவங்களாக இருக்கிறவங்க அந்த குணத்தை இழந்துட்டாங்க. அந்த குணத்தை இழந்துட்டாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த குணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல குணங்க, நல்ல குணம். பாருங்களேன், அங்கே ரூத்தோட அந்த புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது போவாஸ் ரூத்தை பார்த்து இப்படி சொல்லுவார், உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம் உத்தமமானது. முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் ஏங்க அப்படி சொல்கிறாங்க? அவக்குள்ள அவ்வளோ ஆழமான சத்தியம் மறைஞ்சிருக்குது. அவக்குள்ள அவ்வளோ ஆழமான சத்தியம். நீ அநேக வாலிபர் பின்னே போகலாமே. இஸ்ரவேலில் தம் புருஷனுடைய பேரை என்ன செய்யணும்? விளங்க பண்ணணும். புருஷன் செத்து போனால் கூட புருஷனுடைய பேரை விளங்க பண்ணணும். அப்படின்னா புருஷனுடைய சுதந்திரத்தில் இவ வாக்கப்படணும். திரும்பவும் போய் புருஷனுக்காக என்ன செய்யணும்? இவ வாழணும். அதுதான் சொல்கிறாரு. அதனால தான் அவன் சொல்கிறா, உன் தேவன் என் தேவன். நகோமியை பார்த்து சொல்கிறா, உன் தேவன் என் தேவன். நீ எங்கே சாவுறியா அங்கே தான் நானும் சாவுவேன். அந்த நற்குணம், அல்லேலூயா, அதான் நற்குணம். அதான் நற்குணம். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இயேசுக்காக நம்ம வாழணும். அப்போ பிதாவுக்காக இயேசு எவ்வளோ நற்குணமாக இருந்தார், அதை குறித்த ஒரு 7 காரியங்களை வேகமாக நம்ம தியானம் பண்ண இருக்கிறோம். எடுத்து வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். மத்தேயு 4:10. அங்கே தான் இயேசுனுடைய நற்குணமே அங்கே தான் ஆரம்பிக்குது. அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அல்லேலூயா. பாருங்க, இயேசுவோட நற்குணம் இங்கே தான் ஆரம்பிக்குது. இயேசுவோட நல்ல குணம் பாருங்களேன். பிசாசு என்ன செய்கிறான்? அப்படியே எல்லாத்தையுமே கூட்டு போய் காமிச்சு எல்லாத்தையும் நீ என்னை பணிஞ்சுக்கிட்டா இது எல்லாத்தையும் உனக்கு தரேங்கிறான். ஆனால் இயேசு என்ன தெரியுமா சொல்கிறாரு? தேவனை தவிர நான் வேற யாரையும் ஆராதிக்க மாட்டேன். எப்படி? ரூத்து, உன் தேவன் என் தேவன். அதே மாதிரி அந்த தேவனை தவிர, நம்மை சிருஷ்டித்த தேவனை தவிர வேறு எதையும் யாரையும் எப்போதும் நாம் என்ன செய்யக்கூடாது? ஆராதிக்கவே கூடாது. அந்த நற்குணம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் எங்கே துவங்குகிறது அப்படின்னா, இயேசு தான் நமக்கு மாதிரியாக இருக்கிறாரு. இயேசு அங்கே என்ன, அவர் துர்க்குணத்துக்கு இடம் கொடுக்கல. இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையில் உண்டான பெரிய துர்க்குணம் என்ன தெரியுமா? அவங்க அடிக்கடி அவங்கள சூழ்ந்திருக்கிற அந்த எருசலேம் பட்டணத்தில் கொண்டு போய் தேவன் அவர்களை வைத்தாலும் கூட அவங்க சூழ்ந்திருக்கிற புறஜாதிகளுடைய வீணான விக்கிரகங்களை தேடி போனவர்களாக இருந்தாங்க. அதுதான் அவர்களை துர்க்குணர்களாக மாற்றியது. அதுதான் அவர்களை என்னவா மாற்றியது? துர்க்குணர்களாக மாற்றியது. அதே நேரத்தில் பாருங்க, மனோவாஞ்சியை வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறத தினந்தோறும் ஆராய்ந்து பார்க்கும்போது என்னவா மாறுறாங்க? நற்குணசாலிகளாக மாறுகிறார்கள். முதலாவது இயேசுவினுடைய நற்குணம். எவ்வளோ சொத்து சோகம் காசு பணம் எல்லாம் காமிச்சு கொடுத்து நீ என்னை வணங்குன்னு சொன்னாலும் நான் உன்னை வணங்க மாட்டேன். என் தகப்பனை, என் தேவனை தான் வணங்குவேன். பிதாவை ஒருத்தரை தவிர வேறு யாரையும் என்ன செய்ய மாட்டேன்? ஆராதிக்க மாட்டேன்.
அல்லேலூயா. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலையும் தேவனுக்கு கொடுக்கிற ஸ்தானத்தை, தேவனுக்கு கொடுக்கிற மகிமையை, தேவனுக்கு கொடுக்கிற கனத்தை, தேவனுக்கு கொடுக்கிற ஆராதனையை நாம் சரியாக கொடுக்க பழகும்போது நாம் நற்குணசாலிகளாக மாறுகிறோம். இரண்டாவதாக வாசிப்போம். அங்கே லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:42. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:42. வாழ்க்கையில பாருங்க, இயேசுகிட்ட இருந்த மிகப்பெரிய இரண்டாவது நற்குணம் என்ன அப்படின்னா, பிதாவின் சித்தத்தை மாத்திரம் நாடினார். எந்த சூழ்நிலையிலையும் சரி. இப்போ பாருங்க, இப்போ சிலுவையில போறாரு. இப்போ சிலுவையில போனா அவருக்கு பாருங்க, இது நேரிடக்கூடாதேன்னு பேதுரு கூப்பிட்டு ரொம்ப ரகசியமாக தனியாக கூப்பிட்டு பர்சனலாக அவன் சொல்கிறான். அதுக்கு இயேசு பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, எனக்கு பின்னாலே போ சாத்தானே அப்படிங்கிறார். இப்போ இங்கே இயேசுவுக்கு பார்த்தீங்கன்னா, சிலுவையை சுமக்க போனால் நமக்கு அடி விழுவும், வேதனை வரும், முள்ளால் நசுக்குவாங்க, சாட்டையினால் அடிப்பாங்க, சிலுவையில் ஆணி அடித்து கையும் காலும் தொங்கும், சிலுவையில் பாரமான சரீரம் அந்த சிலுவை மரத்தில் தொங்கும்போது எவ்வளோ வேதனைப்படும் அப்படின்னு இயேசுக்கு அப்படியே பயங்கர போராட்டம் வருது. ஒரு பக்கம் பிசாசு சொல்கிறான், நீ அதோட முடிச்சிடமாடா, உன் கதையை அதோட முடிச்சிடறாடா, நீ என்ன பெரிய என்னமோ செத்து போனாங்களோ உயிரோட எழுப்பிட்டு இருக்கிற, இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தேங்கிற, உன் கதையை முடிக்கிறானா இல்லையான்னு பாரு அப்படின்னு பிசாசு ஒரு பக்கம் கங்கணம் கட்டிட்டு நிற்கிறான். ஒரு பக்கம் இயேசுக்கு அந்த பாடுகள், துன்பங்கள், வேதனைகள், அவருடைய மாம்சம் பயங்கர போராட்டத்தில் இருக்குது. அப்போ அந்த சூழ்நிலையில் இயேசு என் சித்தத்தின்படி அல்ல, இயேசு என்ன சொல்கிறாரு, என் சித்தத்தின்படி அல்ல, உன் சித்தத்தின்படி எனக்கு ஆக கிடவுதுன்னு ஒப்பு கொடுக்குறாரு. ஏன்னா நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்தெல்லாம் வேதத்தை நல்லா ஆராய்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொல்கிறாரு, என் பிதா சொல்கிறத தவிர நான் எதுவும் சொல்கிறதில்ல, என் பிதா எனக்கு எதை காண்பிக்கிறாரோ அதைத்தான் நான் வந்து செய்கிறேன், என் பிதா எனக்குள்ளே இருந்து பேசுகிறாரு, நான் அல்ல அப்படின்னு சொல்லி அவர் பிதாவுக்கு மாத்திரம், பிதாவுடைய சித்தத்துக்காகத்தான் இந்த பூமியில் அவர் வந்ததே. அவ்வளோத்துலேருந்து வந்ததே இயேசு பிதாவின் சித்தம் தான். இந்த பூமியில் வாழ்ந்தது, பிறந்தது எல்லாம் பிதாவின் சித்தம் தான். அவர் மரித்தது, அடக்கம் பண்ணி உயிர்த்தது எல்லாம் பிதாவின் சித்தம். இப்போ இதுதான் நல்ல குணம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா, இங்கே தான் இருக்குது. நல்ல குணம் எது தெரியுமா, நம்முடைய வாழ்க்கையில் பிதாவின் சித்தத்தை நாம் உணர்ந்து கொள்வது தான். பிதாவின் சித்தத்தை உணர்ந்து அதற்கு ஏற்றபடி நம்முடைய ஃபேமிலிஸை, நம்முடைய சுச்சுவேஷன்ஸை எல்லாத்தையும் கண்ட்ரோல் எடுத்து நம்ம அதை நிறைவேற்றுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் நல்ல குணம். நல்ல குணங்கிறது எங்கே நமக்கு உண்டாகுது, பிதாவின் சித்தம். சுய சித்தத்துக்கு இடம் கொடுத்துட்டோம்னா என்ன ஆயிரும், மாம்சம் எலும்பிடும். மாம்சம் எலும்பிடுச்சுனாலே போச்சு. அப்புறம் மாம்சம் எலும்பிடுச்சுன்னா அப்புறம் பிசாசு வந்துடுவான், அப்புறம் உலகம் வந்துடும் போதாத குறைக்கு. அப்புறம் எல்லாம் வந்துருச்சுன்னா அங்கே எப்படி நற்குணம் இருக்கும், துர்க்குணம் தான் தலைவிரிச்சு ஆடும். அப்போ பிதாவின் சித்தத்துக்கு இடம் கொடுக்கும்போது மாத்திரமே நாம் நற்குணசாலிகளாக மாறுகிறோங்கிறதுக்கு இயேசு இரண்டாவது சாட்சியாக இருக்கிறாரு. மூன்றாவது வாசித்து பாருங்க, யோவான் 8:11. வேகமாக வாசிப்போமா? யோவான் 8:11. யோவான் 8:11. அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. இயேசுவோட மிக சிறந்த மூன்றாவது நற்குணம் என்ன தெரியுமா, அவர் யாரையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்ல. அவர் யாரையுமே என்ன செய்யறதில்ல, ஆக்கினைக்குள்ள பழிக்கு பழி வாங்கிறது கிடையாது. நீ எனக்கு இப்படி செஞ்சிட்டல்ல, நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாடுறாடே அப்படின்லாம் இயேசு சொல்லவே மாட்டார். இயேசு என்ன தெரியுமா சொல்லுவார், நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, இனி பாவம் செய்யாதே. இயேசுவோட மிகப்பெரிய நற்குணம் அதுதான். இயேசு அப்படி தான். இயேசு எப்படி இருந்துட்டோம்னா, யாரையும் ஒருவனையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வராமல் எல்லாரையும் ரட்சிக்கிறதுக்காக வந்தேன். ஏன் தெரியுமா அவர் யாரையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்ல, சொல்லுங்க பார்ப்போம். ஏன் அவர் யாரையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்ல? எல்லாருடைய ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. எல்லாருடைய ஆக்கினை, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்துருச்சு. நான் தான் உனக்காக ஆக்கினை ஆக போறேன், நான் ஏன் ஒன்ன ஆக்கினைக்குள்ள தீர்க்க போறேன். பார்த்தீங்களா, இதோட சிறந்த ஒரு நற்குணம் யார்கிட்டையுமே கிடையாது. அப்படித்தான் நாமும் இருக்க வேண்டும். அப்படித்தான் நாமும் இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை, அதுதான் நல்ல குணம்.
நல்ல குணம். அப்படி தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். மூன்றாவதாக இதை பார்த்தோம். நான்காவதாக வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12:19-20. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12:19-20 வாசிப்போமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. அவர் நியாயத்திற்கு ஜெயங்கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுனா இப்படி தாங்க. இயேசுனா எப்படி தாங்க? இயேசுனா இதுதான். நம்ம தான் என்ன செய்வோம்? என் பக்கம் நியாயம் இருக்குது, நான் தப்பு செய்யவே இல்லை, அவன் தான் தப்பு செஞ்சிட்டான், அவன் தான் அப்படி பண்ணினான், அவன் தான் அப்படி செஞ்சான், அவனால தான் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? கூக்குரலிடுவோம். என் நியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? இதான் என்னது? கூக்குரலிடுதல், வாக்குவாதம் பண்ணுதல். இதெல்லாம் இயேசு செய்யவே மாட்டார். அவர் எப்படி இருப்பாரா? அவருடைய சத்தமே வராதான். அவருடைய சத்தத்தை வீதிகளில் ஒருவனும் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? சில பேரெல்லாம் வீதியில் வந்து என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க வீதியில் வந்து? என்ன செய்வாங்க வீதியில் வந்து? சண்டெல்லாம் போட மாட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு நியாயம் கிடைக்கலாம் என்ன தெரியுமா செய்வாங்க? மண்ணை வாரி தூத்தி அடிப்பாங்க. மண்ணை வாரி தூத்தி அடித்து என்ன செய்வாங்க? சபிப்பாங்க. வாக்குவாதம், கூக்குரல், அதனுடைய முடிவு கடைசியில் என்ன ஆகுனா எதிர் தரப்பினரை சபிக்கிறார்கள். நான் இயேசு என்ன தெரியுமா செய்கிறாரு? நியாயத்துக்கு ஜெயங்கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருக்கிறாரு. அல்லேலூயா, ஆமென். சபிச்சிட்டிங்கன்னா மங்கி எரிகிற திரி அணைஞ்சிரும். சபிச்சிட்டிங்கன்னா நெறிந்த நாணல் முறிஞ்சிரும், அதோட முறிஞ்சிரும், அவ்வளோதான். அவர் வாயை திறந்து யாரையும் என்ன செய்யலை? சபிக்கவில்லை, வாக்குவாதம் பண்ணலை, கூக்குரடலை, சபிக்கலை. சபிச்சிட்டோம் அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு. சபிச்சிட்டோன்னா என்ன ஆயிரும்? அவ்வளோதான், அதில் இனி மாற்றமே வராது. ஆனால் இயேசு நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அவர் ஏன் வாக்குவாதம் பண்ணலை? அவருடைய சத்தத்தை வீதிகளில் கேட்பதில்லைன்னா என்ன அர்த்தம்? அவருடைய சத்தத்தை வீதிகளில் கேட்பதில் என்ன அர்த்தம்? அவர் வாயை திறந்து எவனையுமே சபிக்கலை. அல்லேலூயா. நீ நாசமாக போவ, நீ உருப்படாமல் போயிடுவ, அப்படிலாம் யாரையும் அவர் என்ன செய்யலை? சபிக்கலை. ஏன்னா அவருக்கு தெரியும் ஏற்கனவே நாசமாக தான் போயிருக்கிறான். இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனுஷனும் ஏற்கனவே நாசமாக தான் போயிருக்கிறான். அப்போ என்ன செய்யணும்? நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணணும். நியாயங்கிறது யாரு? பிதா. பிதாவுக்கு ஜெயம் கிடைக்க பண்ணணும். பிதாவுக்கு ஜெயம் கிடைக்க பண்ணால் என்ன அர்த்தம்? நாசமாக போயிருக்கிற இந்த மனுஷர்களை மேலும் நாசமாக போய்ங்கன்னு சொல்லாமல் இவங்களை பூரா கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்ற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா நியாயத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். எல்லா நியாயத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். எல்லா நியாயத்தையும் ஏற்றுக்கொண்டு நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றுகிற வேலையை செய்தார். அதற்கு பேர் தான் என்னது? மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர். மிகப்பெரிய நற்குணம். இந்த நற்குணத்தெல்லாம் நம்ம ஏன் இன்றைக்கு தியானிக்கிறோம்? நாமும் அப்படியாக மாற வேண்டும். நான்காவது காரியம். ஐந்தாவது காரியம் வாசிப்போம். மத்தேயு 11:29. மத்தேயு 11:29. இயேசுவால மாத்திரம் ஏன் அப்படி இருக்க முடிஞ்சது? வாக்குவாதம் செய்யாம, கூக்குரலிடாம. ஏன்னா இதுதான் நற்குணத்தினுடைய ஊற்று. இங்கே தான் இருக்குது. நற்குணத்தினுடைய ஊற்று எங்க இருக்குது? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். இதுக்காக தான் ஆண்டவர் சுத்திகரிப்புல இந்த வசனத்தை கொடுத்தாரு போல தெரியுது. எனக்கு எப்பதான் தெரியுது பாருங்க. பதறுகிறவன், பதறுகளுடைய நினைவுகள் எப்படி இருக்குதான்? தரித்திரத்துக்கு ஆவிக்குரிய தரித்திரம். பதறக்கூடாது. நாம் எப்படி இருக்கணும்? சாந்தமா மனத்தாழ்மையா இருந்தா போதும். நினைவியா கத்துறது சாந்தம். சாந்தம் போயிடுச்சுனால என்ன வரும்? கோபம், கத்துறது, கூச்சல்றது, வாக்குவாதம் பண்ணுறது, குழப்பம், அட்டம் பண்ணுகிறது, அட்டங்காத தன்மைகள், இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா சாந்தத்திற்கு விரோதமானதை குறிக்கின்றது. வேத வசனம் சொல்லுது பாருங்க. இயேசு நான் சாந்தம். இப்போ கூட நான் என் பிதாட்ட கேட்டுக்கிறேன்னா அவர் சொல்கிறார், சிலுவையை சொங்க போகும்போது 12,000 லேகியன் தூதர்களை அனுப்புவாராம். யோசிச்சு பாருங்க. ஆனால் இவைகளெல்லாம் சம்பவிக்கும் என்று சொன்ன வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும்?
அப்போ அந்த சாந்தமும் மனத்தாழ்மையும் போல ஒரு மிக சிறந்த நற்குணம், நற்குணத்தினுடைய ஊற்று அதுதான். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் சாந்தமாக மனத்தாழ்மையாக இருந்து பாருங்கள். அமைதியாக, சாந்த மனத்தாழ்மை என்ன தெரியுமா அர்த்தம்? அமைதியாக தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அதான் அதுதான் மனத்தாழ்மைன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? என்னால் எதுவும் முடியாது, ஆனால் தேவனால் முடியும். என்னால் முடியாதுங்க, என்னை பிறக்க வச்சதே அவரு தாங்க. நானா பிறந்தேன் இந்த பூமியில்? சொல்லுங்க, நானா பிறந்தேன்? என்னை பிறக்க வச்சது அவரு. வசனம் சொல்லுது பாருங்க, நம்மளை பிறக்க வச்சது அவரு. அப்போ நம்மளை வாழ வைக்க மாட்டார் அவரு? அப்போ நம்ம சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு வேண்டிய நீதியை அவர் கிடைக்க செய்வார், நியாயத்தை கிடைக்க செய்வார், நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவார். இது நம்ம 5வது நற்குணமாக இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். 6வது நற்குணம் என்ன என்று வாசிப்போம். யோவான் 15:15. இயேசுவோட மிக சிறந்த நற்குணம் அங்கே இருக்குது. யோவான் 15:15. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்றேன். இயேசு என்ன சொல்றாரா? ஃப்ரெண்டு, வேலைக்காரங்க, ஊழியக்காரங்க, போ அந்த போயிட்டு அந்த கழுதையை போய் எடுத்து கட்டி இருக்குல்ல, அதை போய் எடுத்துட்டு வா அப்படின்னா போகணும். போய் ரெண்டு பேராக போயிட்டு இந்த யூதர்கள் மத்தியில் போயிட்டு, இஸ்ரவேலர்கள் மத்தியில் போயிட்டு எல்லாம் பிசாசெல்லாம் துரத்திட்டு வியாதியெல்லாம் குணமாக்கிட்டு தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னா போகணும். இப்படி தான் அவர் வச்சுருந்தார். ஆனால் சொல்கிறாரு பாருங்க, அப்படி போக 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 நீங்களாம் என் சிநேகிதர்கள், அல்லேலூயா, நீங்களாம் என் ஃப்ரெண்டுங்க. என்னது? நீங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸுனா என்ன தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸுனா ஒளிமறைவு இல்லாமல் பழகிறது. என்ன வந்தாலும் என்ன வந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்புங்க, அந்த அன்பு, அந்த நட்புங்கிறது, சிநேகங்கிறது, அதுதான் சிநேகிதர்னு சொல்கிறேன். இன்னும் ஒரு படி தாண்டி போகிறாரு பாருங்க. யோவான் 13:14 அங்கே வாசிச்சு பாருங்க. யோவான் சீசர்களுக்கு இயேசு என்ன செஞ்சார் பாருங்க. 13:14. நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால். அல்லேலூயா. சிநேகிதர்னு சொன்னார், இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவங்க கால்களை கழுவி முத்தம் கொடுக்குறாரு. அல்லேலூயா. சிலை நாளை துடைத்து என்ன செஞ்சாரா? முத்தம் கொடுத்தார். அல்லேலூயா. இயேசு பாருங்க எவ்வளோ நல்லவராக இருக்கிறார் பாருங்க. இயேசு அவங்க கூட இருந்த ஒடியாருன்னு சொல்லக்கூடிய அந்த சீசர்களை ஒரு பக்கம் ஆண்டவராக இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் போதகராக இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் எப்படி இருக்கிறாருன்னா அவங்க கால்களை கழுவி முத்தம் கொடுக்குறவராக இருக்கிறார், சிநேகிதராக இருக்கிறார். அப்போ இயேசுகிட்ட என்ன இல்லை? பெருமை இல்லை. பெருமை என்னும் துர்குணம் இல்லை, ஆனால் தாழ்மை என்னும் நற்குணம் இருந்தது. சீசருடைய கால்களை கழுவி முத்தம் கொடுக்குறாரு. இன்னைக்கு நம்ம மட்டும் யோசிச்சு பாருங்களேன், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுடைய கால்களை கழுவி முத்தம் கொடுக்குற மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வருமா? சண்டை வருமா? போராட்டம் வருமா? சமாதானம் நிறைஞ்சிருக்கும். லேலுயா லேலுயா. நம்ம வாழ்க்கையில் சமாதானமும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கணும். பரிசுத்த ஆவி, அந்த ஆவியானவர், நம்பிக்கையின் தேவன், விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்கள் இருதயத்தினால் நிரப்புவார்னு வாசித்தோம் சமூக தப்பத்தில். அப்போ எப்படி நிரப்புறாரு அப்படின்னா நம்முடைய நற்குணங்கள் தான். நம்ம நற்குணங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஜெயத்தை பெற முடியும். ஐயோ, பேதுரு நொறுங்குனா, பேதுரு கண்ணீர் விட்டு அழுதான் அப்படின்னா ஏன் தெரியுமா? இந்த நல்ல இயேசுவை போய் நான் எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டேனே, என் காலை கழுவி முத்தம் கொடுத்த இந்த இயேசுவை போய் எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டேனேன்னு சொல்லி இயேசு இப்படி ஒரு பார்வை பார்த்த உடனே அவன் அப்படியே நொறுங்கி அழுகிறான், மனம் கசந்து அழுதானா. நம்முடைய நற்குணம் நம்மோடு இருக்கிறவர்களுடைய துர்க்குணத்தை அவரிடத்துல அப்புறப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். நம்முடைய நற்குணம் எப்படி இருக்கணும்? நம்மோடு இருக்கிறவர்களோட, நம்மோடு வாழக்கூடியவர்களோட, நம்மோடு பழகக்கூடிய துர்க்குணத்தை வேரோடு எடுத்து பிடுங்கி எரியத்தக்கதாக இருக்கணும். அதுதான் நற்குணம். அல்லேலூயா. இயேசுவோட நற்குணம் தெரியும், இவன் இப்படி தான் செய்வான். அதனால தான் இயேசு அவன் காலை கழுவி முத்தம் கொடுத்தாரு. நீதாண்டா என்னை காட்டி கொடுப்ப, உன் காலை கழுவுறேன்டா, நீதாண்டா என்னை மறுதளிப்ப, உன் காலை கழுவுறேன்டா. மறுதளிக்கிறவனை, சபித்தவனை, சத்தியம் பண்ணவனை காலை கழுவி முத்தம் கொடுத்தாரு. அவன் ஒரு நேரம் வந்தோடனே அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு கசந்து அழுத ஆரம்பிச்சிட்டான். திரும்பவும் இயேசுகிட்ட
நான் உங்களை நேசிக்கிறேன், நீங்கள் என்னை அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே அப்படின்ட்டான். அல்லேலூயா. பார்த்தீங்களா, நற்குணம் நம்முடைய வாழ்க்கையில் நற்குணம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. அந்த நற்குணத்தை இயேசு என்னவாக வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா, யோவான் 9:9 எடுத்து வாசிப்போம். யோவான் 9:9. சிலர் அவன்தான் என்றார்கள், வேறு சிலர் அவனுடைய சாயலில் இருக்கிறார் என்றார்கள், அவனும் நான் தான் அவன் என்றார். யோவான் 13:9 வாசிங்க. யோவான் 13:9 அது வாசிட்டிங்களா? யோவான் எழுதுகிற சுவிசேஷம் 13:34 வாசிங்க. 34 மணிக்கு 34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். பார்த்தீங்களா, நான் ஒருவர் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் பாருங்க ஆண்டவராக இருக்கிறேன், போதகராக இருக்கிறேன், உங்கள் கால்களை கழுவுறேன், நீங்களும் ஒருவர் அன்பாயிருங்கள். இயேசு அவனிடத்துல இருந்த மிகப்பெரிய நற்குணம் என்னன்னா அன்பு. அவர்கிட்ட இருந்த மிகப்பெரிய நற்குணம் என்னது? அன்பு. அன்பு அன்பு தான். அந்த அன்பு தான். நான் ஒரு பெரிய தலைவனாச்சு அப்படி நான் நடந்து போகும்போது என் வஸ்திரத்து ஓரத்தை தொட்ட உடனே 12 வருஷமாக பெரும்பாடுல சொல்லி வியாதி குணமாயிடுச்சு, என்னை போல ஒரு பெரிய ஊழியக்காரன் யாருமே இல்லை அப்படிலாம் அவர் நினைக்கல. சீசர்களோட கால்களை கழுவுனர். சீசர்களோட கால்களை கழுவுனர். இந்த நற்குணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. கடைசியாக 7வது காரியம் நம்ம எடுத்து வாசிப்போம். லூக்கா 23:34. லூக்கா 23:34. 34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இல்லைங்களா, அந்த மன்னிக்கிற குணம். மன்னிக்கிற குணம் இயேசுகிட்ட இருந்த மிகப்பெரிய நற்குணம் என்னது? மன்னிக்கிற குணம். மேலுயா அவரை போட்டு அடித்து துன்பப்படுத்தி சிலுவையில் தொங்க விட்ட அந்த ஆட்களை பார்த்து அவர் சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அதே மாதிரி தான் நம்மளுமே கூட சில நெருக்கமான சூழ்நிலை கடந்து போகும்போது நம்மளை நெருக்குகிற சில நபர்கள்லாம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம தான் செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம தான் செய்கிறாங்க. நாம் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள மன்னிச்சோம் அப்படின்னா நமக்கு முன்பாக ஒரு பெரிய மகிமையை பிதாவாகி தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு மாத்திரம் சிலுவையில் தொங்கும்போது வேதனை தாங்க முடியல, இவன் எல்லா பயலும் ஒன்றும் இல்லாமல் போட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அன்னைக்கே உலகம் அழிஞ்சிருக்கும். அன்னைக்கே உலகம் அழிஞ்சிருக்கும். ஆனால் இயேசு சிலுவையில் தொங்கினாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் இருக்கும். இயேசு சிலுவையில் தொங்கினாலும் ஒரு பிரயோஜனம் நம்ம உலகமே அழிஞ்சு போயிடுச்சுன்னா அவர் ரட்சிப்புக்காக ரத்தம் சிந்தி என்ன பிரயோஜனம் இருக்குது? புரியுதா? அப்போ இயேசு சிலுவையில் தொங்கும்போது சொல்கிறாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அவர் சொன்னதுனால தான் அங்கேருந்து தான் பாவம் மன்னிப்பு உண்டாகிறது. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் இயேசு சொல்கிறாரு சீசர்கள்ட்ட, எருசலேமில் இருந்து உலகத்தின் முடிவு வரைந்தும் பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும் பிரசங்கிக்கப்பட வேண்டும்ங்கிறார். அல்லேலூயா. அந்த பாவ மன்னிப்பு எங்கேருந்து வருது? சிலுவையிலிருந்து தான் வருது. அல்லேலூயா. அப்போ நம்மளால் மன்னிக்க முடியலையா? சிலுவையை நோக்கி பார்ப்போம். சிலுவையில் இயேசு மன்னித்தது போல அந்த நற்குணம் எனக்கும் வேணும். நானும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். 7 காரியங்கள். இந்த 7 காரியங்கள் தான் கடைசியாக நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்குது தெரியுமா? மத்தேயு 5:48 எடுத்து நாம் வாசிப்போம். மத்தேயு 5:48. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராயிருக்க கடவீர்கள். வேதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்குற ஆழமான ஒரு சத்தியம், ஒரு உன்னத அனுபவம் என்ன அப்படின்னா, நாம் பூரண சர்க்குணர்களாக மாற வேண்டும், நற்குணசாலியாக மாற வேண்டும். அதற்காகத்தான் நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். அதற்காகத்தான் நாம் ஞானஸ்தானம் எடுக்கிறோம். அதற்காகத்தான் நாம் சபை ஐக்கியம் கூடி வருகிறோம். அதற்காகத்தான் நாம் வேதத்தை வாசிக்கிறோம். அதற்காகத்தான் நாம் ஜெபிக்கிறோம். அதற்காகத்தான் இந்த பூமியில் ஒரு நம்பிக்கையோடு வாழ்கிறோம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் உச்சகட்டம் என்ன அப்படின்னா, நல்ல குணசாலிகளாக நாம் மாற வேண்டும். இயேசுவை நோக்கி பார்ப்போமா? இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசு எப்படி, பிதாவை தவிர வேறு யாரையும் ஆராதிக்க மாட்டேன். அதில் அங்கே தான் அங்கே நற்குணமே ஆரம்பிக்குது. பிதாவை தவிர வேறு யாரையும் ஆராதிக்க மாட்டேன். எந்த சூழ்நிலையும் சரி, நீ யாரையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் வாக்குவாதம் செய்ய மாட்டேன்.
கூக்குரலிட மாட்டேன். எந்த சூழ்நிலையும் நான் சாந்தமாக மனத்தாழ்மையாக இருப்பேன். எந்த சூழ்நிலையும் நான் எவ்வளோ உயர்ந்த நிலை போனாலும் எனக்கு கீழே இருக்கிறவங்கள என் சிநேகிதர்களாக அவங்கள நான் தாழ்ந்து போய் அவங்க பாதங்களை கழுவத்தக்கதாக அன்பு செய்வேன். இயேசு சிலுவையில் தொங்கும்போது சொல்கிறாரு, இவர்களுக்கு மன்னியும். மன்னிக்கிற குணம் தான் நம்மளை நற்குணசாலிகளாக மாற்றுகிறது. குணசாலியான சிறியை கண்டுபிடிக்கிறவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற இந்த நல்ல குணசாலியாக நம்ம எல்லாரும் மாற வேண்டும் என்று நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? பிதாவின் சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை நோக்கி நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய நற்குணம் உண்டாகணும் அப்படின்னா, மிகப்பெரிய ஆழமான ஒரு அனுபவம் என்ன அப்படின்னா, நான் என் வாழ்க்கையிலே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் ஒவ்வொரு நாளும். அதனால தான் நமக்கு ஜெபிக்கும் போது அவர் கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தில் சொல்லி கொடுக்குறாரு, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, பரலோகத்தில் உங்கள் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதாக. தேவ சித்தம் எங்கே செய்யப்படுகிறதோ அங்கே தான் நல்ல குணங்கள் இருக்கும். 7 காரியங்களை மீண்டும் மீண்டும் தியானம் பண்ணுங்க. இந்த 7 காரியங்களுக்கு இந்த வேலையில் நம்ம ஒப்பு கொடுத்து இருக்கிறோம். நான் பிதாவை தவிர, இயேசுவை தவிர, ஆவியானவரை தவிர யாரையும் ஆராதிக்க மாட்டேன். 2வது, என் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலையும் பிதாவின் சித்தம் தான். ஒவ்வொரு நாளும் நீங்கள் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு குறித்த பிதாவின் சித்தம் என்னன்னு தெரியலனா கூட, என்னை குறித்த தேவ சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். என்னை குறித்த தேவ சித்தத்துக்கு மாத்திரம் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னால் போதும். உங்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்டு அவருடைய சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாரு. வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது, வேதத்தை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது உங்களை குறித்த சித்தத்தை அவர் வெளிப்படுத்துவார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் 2வது ஆழமான சத்தியம். 3வது, யாரையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்துறாதீங்க. 4வது, வாக்குவாதம், கூக்குரல், சாபம் இதெல்லாம் நம்ம வாழ்ந்து வரவே கூடாது. 5வது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்க வேண்டும். 6வது, இயேசுவை போல நாம் நம்மோடு இருக்கிறவர்களை அன்பு செய்யணும். தாழ்ந்து போய் அன்பு செய்யணும். நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம தாழ்ந்து போய் அன்பு செய்யணுங்க. இயேசு அதுதான் நமக்கு காண்பித்த மிகப்பெரிய முன்மாதிரி. அவருடைய சீசர்கள் தான் அவர்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் அவங்களாம் ஒரு மனுஷங்களாக மாறினாங்க. அப்படிப்பட்டவங்களை இயேசு என்ன செய்கிறாருன்னா, கால்களை கழுவி முத்தம் கொடுத்து, நீங்கள்லாம் இனி எனக்கு வேலைக்காரங்க இல்லை, ஊழியக்காரங்களை என் ஃப்ரெண்டுங்கன்னு சொல்கிறார். இல்லையா? 13ஆம் அதிகாரத்தில் கால்களை கழுவுறாரு. 5ஆம் அதிகாரத்தில் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறார், சிநேகிதர்னு சொல்கிறார். அது மாத்திரமல்ல, சிலுவையில் தொங்கும்போது எல்லாரையும் மன்னிக்கிறேன்னு சொல்கிறாரு. இப்படிப்பட்டதான நல்ல குணங்கள் நமக்கு உருவாகும்படிக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அப்பா பிதாவே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.